காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சொரக்காய் பஜ்ஜி செய்ய போகிறேன். அதில் வந்து நீர் சத்தும் ரொம்ப அதிகம், அதே சமயத்தில் ஃபைபர் கண்டென்ட் அப்புறம் விட்டமின்ஸ் மினரல்ஸும் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி பொடி பொடியாக சொரக்காவை கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இது கூட 4 சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக புளி, அப்புறம் கல்லுப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு எல்லாம் கலந்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு பணியாரத்துக்கு நம்ம வணக்கிற மாதிரி இதுக்கும் வணக்கிக்கலாம். இது நீர்க்காய்ங்கிறனால இதுலேருந்தே தண்ணி வரும். இந்த தண்ணியை இருத்துட்டு இதை வந்து மசிச்சுக்கலாம். ஓரளவுக்கு ஒரு 75% அளவுக்கு மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆனியன்லேயே சேர்த்துடலாம். வேணுங்கிற அளவு தூளுப்பு சேர்த்துட்டு தண்ணி நம்ம இருத்து வச்சோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துடலாம். இது வந்து நீர்க்காய்ங்கிறனால காரம் வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டால் சப்புன்னு இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு ஒரு வேளை உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சதுன்னா 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளிப்பு சுவை வந்து சரியாயிடும்.